ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற மெய்யான சமாதானம் நன்மை புதிய மாதத்தின் முதல் வேளையில அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் பரிபூரணமாய் உண்டாவதாக. இம்மாதத்திலும் நம்மை வழிநடத்தும்படியாக ஆண்டவர் நமக்கு வழங்குகின்ற அவர்தம் வார்த்தை எரேமியா 30வது அதிகாரம் 11வது வாக்கியத்தினுடைய முதற் பகுதி. வாசியுங்கள். உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடே இருக்கிறேன் என்று. போதுமா? உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னோடே இருக்கிறேன் என்கின்ற வார்த்தையை திருமறையிலே அநேக இடங்களிலே நம்மால் காண முடியும். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உன்னோடு கூட இருந்து அருள் பெறும் காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வேன், நான் உன்னோடு இருந்து உன்னை மீட்டுக் கொள்ளுவேன் என்றெல்லாம் திருமறையில பலவிதமான வாக்கியங்கள் வந்திருக்கிறது. இங்கே ரட்சிக்கப்பட வேண்டிய நிலைமைகளில் நாம் இருக்கிறோம். திருச்சபையின் மக்களாக, விசுவாசிகளாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் பிரச்சனைகள் வரும்போது நாம் அவைகளிலே மூழ்கி போகிறோம். ஆண்டவருக்காக நாம் வெளிச்சமாக பிரகாசிக்க முடியாமல் போகிறது. இந்த சூழ்நிலையில்தான் ஆண்டவர் நம்மை விடுவிப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கின்ற வார்த்தையை மீண்டும் நமக்கு வழங்கி நம்முடைய நம்பிக்கையை பலப்படுத்த விரும்புகிறார். உன்னை ரட்சிப்பதற்காகவே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த திருமறை பகுதியை வாசிக்கும் போது எந்த விதமான சிறையிருப்புகளை ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையில சந்தித்தார்கள், ஆண்டவர் எப்படியெல்லாம் அவர்களுக்கு விடுதலையை அருளுவேன் என்று வாக்கருளி இருக்கிறார் என்பதை சிறப்பாக உணர முடியும். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சிறையிருப்புகள் இருந்தால் இந்த மாதத்தில் ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ரட்சிப்பார் என்ற நம்பிக்கையோடு கடந்து செல்லுவதற்கு அது உதவி செய்யும். 10வது வாக்கியத்துல அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே என் தாசனாகிய யாக்கோபே, இஸ்ரவேலே நீ கலங்காதே, நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடி ரட்சிப்பேன். நிறைய பேருக்கு ரட்சிப்பு இன்றைக்கு மாத்திரம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்திற்குமான ரட்சிப்பு நமக்கு தேவை, என் சந்ததிகளுக்குமான ரட்சிப்பு நமக்கு தேவை. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததிக்கும் நான் ரட்சிப்பை தருவேன், உன் சந்ததியை நான் சிறையிருப்பின் தேசத்திலே இராதபடி ரட்சிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் இருக்கின்ற நிலைமை ஒருவேளை கர்த்தருக்குள்ளாக திடப்பட்டவர்களாக இருக்கலாம், கர்த்தருக்குள்ளாக நாட்டப்பட்டவர்களாக நாம் இருக்கலாம். ஆனால் எதிர்காலங்களை நம்மால் ஊகிக்க முடியாது. எதிர்காலங்கள் எப்படி இருக்குமோ, இன்றைக்கு இந்த தேசம் அல்லது இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற கலாச்சாரத்திலே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ளாக நிலை கொள்ளுவார்களா என்பதே சந்தேகமாக இருக்கின்றது. எதிர்கால சந்ததி ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் அந்த அஷூரன்ஸை கொடுக்கிறாரு, நான் உன்னோடே கூட இருப்பது ரட்சிப்பதற்காகவே, நான் உன்னோடே கூட இருப்பது ரட்சிப்பதற்காக. இந்த ரட்சிப்பு உனக்கு மாத்திரம் அல்ல, உன் சந்ததிக்கும் உண்டாகும். உன் சந்ததி அல்லது உன் பிள்ளைகள் எப்பேற்பட்ட நிலைமைகளில் இருந்தாலும் அவர்களையும் ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். இதுல 2 செய்தி. ஆண்டவர் உனக்கு சந்ததியை உண்டாக்குவேன் என்பதும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற செய்தி. உனக்கு உண்டாக்கப்பட்ட சந்ததி சிறையிருப்புகளிலே இருந்தாலும் அவர்களை நான் ரட்சிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வாக்கியம் அவ்வளவு அழகான ஒரு வாக்கியம். ஒருவேளை எனக்கு ஆண்டவர் நன்மைகள் தரவில்லையே அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அந்த கடின பாடுகள்ல இருந்து ரட்சிப்பேன், நான் உன்னுடைய நிந்தையை நீக்குவேன், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், நான் உன்னை அலங்கரிப்பேன். உன் பிள்ளை பிறந்து உன் பிள்ளையினுடைய எதிர்கால வாழ்க்கையில சத்துரு அவனை சிறைப்படுத்தி போட்டாலும் அவனையும் ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பற்றி கொள்வோம். இந்த சிறையிருப்பு அல்லது மீட்பு என்பது என் எதிர்காலத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் தேவைப்படுகிற ஒன்று. ஆண்டவர் அதை அருளுவேன் என்று நமக்கு வாக்குறுக்கிறார். 2வது மீட்பு எதற்காக அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, 12வது வாக்கியத்துல அவர் சொல்றாரு, உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடியதாயும் இருக்கிறது, உன் காயங்களை கட்டுவார் இல்லை, உன்னை சுத்தப்படுத்தும்படி ஔஷதங்களும் இல்லை.
இன்றைக்கு சில பிரச்சனைகளுக்கு மருந்தே இல்லை. மருந்தில்லாத காயங்கள். சிலருக்கு இந்த பிரெக்னன்சி தாமதமாகும் போது போய் மருத்துவமனையில் எல்லாவித சோதனைகளும் செய்கிறாங்க. மருத்துவர் சொல்கிறாங்க 2 பேருமே பெர்ஃபெக்டாக தான் இருக்கிறீங்க, ஆனால் ஒரு காம்ப்ளிகேஷன், அது என்னதான் தெரில, 2 பேருமே பெர்ஃபெக்டாக இருக்கிறீங்க, ஆனால் ஒரு குழப்ப நிலை, ஏன் பிள்ளை உருவாகவில்லை என்று தெரியவில்லை என்று சொல்வார்கள். இன்னைக்கு மருந்துகள் இல்லாத காயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. யாராலும் குணப்படுத்த முடியாத காயங்கள் நமக்கு இருக்கிறது. ஆறாத காயங்களாக அவைகள் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆறாத காயங்களை அடிக்காயங்கள் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம், உள்ளான காயங்கள் என்றெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன் இன்னைக்கு எனக்கு ஒருவர் மீது கொண்டிருக்கின்ற கோபம், ஒருவர் செய்த செயலை இன்னும் என்னால் ஏன் மன்னிக்க முடியலனா, அது ஆறாததாக நமக்குள்ளாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆறாத காயங்களை நான் உனக்கு ஆற்றுவேன். மகனே மகளே, இது வெறும் வெளிக்காயங்கள் கிடையாது. ஏதோ நாம் அடிபட்டு நம்முடைய சரீரத்திலே ஏற்படுகின்ற மேற்படியான காயங்கள் கிடையாது. அவர் சொல்றாரு, உள்ளான காயங்கள், உன் வாழ்க்கையை நகர விடாதபடி உன்னை அப்படியே வேதனையிலே அமிழ்த்துகின்ற காரியங்கள், அந்த காயங்களுக்கு நான் மருந்திடும்படியாக, அந்த காயங்களிலிருந்து நான் உன்னை ரட்சிக்கும்படியாக நான் உன்னோடே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் நம்முடைய இதய காயங்களை, மன காயங்களை, நம்முடைய உள்ளத்திலே ஆறாததாய் காணப்படுகின்ற காயங்களை ஆற்றுவதற்காகவே, அதிலிருந்து நம்மை ரட்சிப்பதற்காகவே நம்மோடே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவர் நம்முடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை தருவேன் என்று சொன்னார். அவர் ஆறாத நமது காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்னார். மருந்துகளே இல்லை, மருத்துவமே இல்லை என்கின்ற நிலைகளிலிருந்து ஆண்டவர் நமக்கு நன்மையை தருவேன் என்று சொன்னார். மூன்றாவதாக 14வது வாக்கியத்தினுடைய முதற் பகுதி, உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள், அவர்கள் உன்னை. வாழ்க்கையில இது ஒரு நிலை. ஜனங்களால் மறக்கப்படுவதும், ஜனங்கள் நம்மை தேடி வராமல் இருப்பதும், இது ஒரு நிலைமை. சில பேர் நல்ல பணியில், ஆக்டிவ் இன் சர்வீஸ், அவங்க பணியில் இருக்கும்போது எல்லாரும் அவர்களை சுற்றி கொள்வார்கள், அருகில வந்து 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 நிற்பாங்க. இல்லது நல்ல பலம் இருக்கும்போது, நல்ல சம்பாதிக்கும் போது எல்லாரும் அவர்களை தேடி வருவார்கள். ஆனால் சம்பாத்தியம் குறையும் போது, வலிமை குறையும் போது, அவர்கள் ஓய்வின் காலங்களிலே இருக்கும்போது யாரும் அவர்களை தேடி வரமாட்டாங்க, உறவினர்கள் வரமாட்டாங்க, நண்பர்கள் மறந்து போவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையும் வரும். இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு வருகின்ற ஒரு பிரச்சனை, அது மறக்கப்படுகின்ற நிலைமை, மனிதர்கள் தேடாத ஒரு நிலைமை. யாருமே வந்து நிற்க மாட்டாங்க. எல்லா காரியத்துக்கும் நம்ம தான் பின்னாடி பின்னாடி போய் நிற்க வேண்டியிருக்கும். இதுவரைக்கும் நம்மை தேடி வந்திருப்பாங்க, இப்பொழுது நம்ம எல்லாத்துக்கும் பின்னாடி போய் நிற்க வேண்டிய நிலைமைகள் உருவாகி இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, மனிதர்கள் மறந்து போனாலும், உன்னை உன் தாயே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறேன். மறக்கப்பட்ட நிலைமை அநேகருக்கு இங்கே இருக்கும். இதுதான் வேதனையை கூட்டும். வேதனையின் மீது வேதனையை கூட்டுகின்ற ஒரு நிலைமை தான் இது. மறந்து போயிட்டாங்க, செய்த நன்றிகளை மறந்து விட்டார்கள். எல்லா மனிதர்களுக்கும் அதான் இருக்கும். இந்த 38வது சங்கீதத்தில் அந்த முதல் பகுதி அந்த பிராக்கெட்டில் போட்டிருக்கோம், லியாஸ்கர் என்கின்ற சங்கீதம் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த லியாஸ்கர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னன்னா, கர்த்தர் நினைவு கூற வேண்டும் அப்படிங்கிற ஒரு செப்பந்தான். கர்த்தாவே நினைவு கூறும் லியாஸ்கர். நம்ம பிள்ளைகளுக்கு பேர் வச்சிடலாம் இல்லையா, லியாஸ்கர்னு வச்சிடலாம். ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா நமக்கு என்ன பேர் தான் வைக்க போகிறோம், லியாஸ்கர்னு வைக்க போகிறோம். பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா லியாஸ்கரின்னு வச்சிடக்கூடாது. நம்ம ஆட்கள் அப்படிதான் இல்லையா. இங்கே ரீயை சேர்த்துட்டோம்னா அது பொம்பளை பிள்ளையா மாறிடும். இது ஆம்பளை பிள்ளைங்க பேர். ஆம்பளை பிள்ளை பிறந்தா சொல்லுங்க லியாஸ்கர். நம்ம ஊரை அல்லது நம்முடைய குடும்பத்தை
ஆண்டவர் நம்முடைய நிலைமைகளை நினைவு கூறுகிறார். லியாஸ்கர், உலகம் மறந்து போயிடும், உலகம் மறக்கும், ஜனங்கள் மறப்பார்கள். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை மறக்கவே மாட்டார். உங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை நிச்சயமாய் செய்வார். அவர் சொல்றாரு, நான் உன்னை ரட்சிப்பதற்காகவே நான் உன் கூட இருக்கிறேன். மறந்து போகல மகனே, உனக்கு எது தேவை, உன் வாழ்க்கையின் அவசியம் என்ன, நான் மறந்து போகவே இல்லை. உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமா நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை ரட்சிப்பதற்காகவே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நலமுண்டாகும், தத்தளிப்பு இனி இல்லை. உன்னுடைய ஆறாத காயங்கள் நிச்சயமாக ஆண்டவரால் குணப்படும். உலகமே மறந்து போனாலும் ஆண்டவர் உங்களை மறக்க மாட்டார். ஏனென்றால் நான் உன்னை ரட்சிப்பதற்காகவே உன்னோடே கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய ரட்சிப்பு இந்த புதிய மாதம் முழுவதிலும் உங்கள் வாழ்விலே நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென்.